வணக்கம் சொந்தங்களே. என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை சொல்லிட்டே வரேன். நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களை நம்பிதான் இதை நான் சொல்லிட்டு வரேன். அப்புறம் நேற்று நான் சொன்னேன்ல, பெங்களூர்ல இருந்து புறப்பட்டோம். சனிக்கிழமை நாளா பார்த்து புறப்பட்டா 2 பிள்ளைங்களும் வீட்டில் இருப்பாங்க, ஒய்ஃப் இருப்பாங்க. அது இல்லாம இப்ப இதுல ஒன்று தெரிஞ்சுங்க, ஒரு குடும்பம் ரொம்ப ஒத்துமையா இருக்குது. பிள்ளைங்க மேல அப்பா அம்மா பயங்கர பாசம், அப்பா அம்மா மேல பிள்ளைங்க உயிரியே வச்சிருக்கிறாங்க. இப்படி பின்னி பிணைஞ்சிட்டு இருக்கிற கும்பல்ல கூட்டத்துல இருந்து அப்பா மட்டும் வெளியூர் வேலைக்கு போயிருக்காரு. போயிட்டு அவர் ஒரு 20 நாள் எப்போ வருவாரு, ஒரு வெளியில ஒரு ஆட்டோ சத்தம் கட்டிச்சுன்னா போதும் வந்து பார்ப்போம். எங்க வீடு எப்படின்னா, வீட்டு வாசலு அந்த ரோட்லயே, அப்படியே மெயின் ரோட்ல மெயின் இல்ல, அந்த சந்தில மெயின் அந்த பக்கம் தான் வண்டி, 2 வீலரு, ஆட்டோ, வேனு, சில சமயம் லாரிலாம் கூட போகும் பிடிக்கும். அந்த மாதிரியான வாசப்படி. அப்ப ஒரு சின்ன ஆட்டோ சத்தம் கேட்டா போதும், அப்பா வந்துட்டாங்க அப்படின்னு பிள்ளைங்க வெளியே ஒடியாது பாக்குறது. அம்மாட்ட சொல்றது, இல்லம்மா வேற எதுமா, அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும். அப்ப இன்னைக்கு வந்துருவாங்க, நாளைக்கு வந்துருவாங்க, என்னைக்கு வருவாங்களே தெரியாது. ஏன்னா போனுக்கு இல்லாத காலம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வசதி வாய்ப்பு இல்லாத காலம். அப்பா இன்னைக்கு வந்துருவாங்க, நாளைக்கு வருவாங்க. அப்பா வரும்போது அது வாங்கிட்டு வருவாங்க, இது வாங்கிட்டு வருவாங்க. இப்படி பிள்ளைங்க மனக்கோட்டை கட்டும். பொண்டாட்டி அதை விட மனக்கோட்டை கட்டுவான். நான் போகும்போதே சொல்லிட்டு தான் போனேன், உனக்கு இந்த ட்ரிப்பு நிறைய சேரீ எடுத்துட்டு வரேன்டி, நல்லா இதெல்லாம் எடுத்துட்டு வரேன், கொஞ்சம் நல்ல துணிமணி நிறைய எடுத்து வந்தாங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓரளவுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பார்ப்பாங்க. அந்த விற்காத துணியை பூரா கொண்டு போய் குடோன்ல போட்டுருவாங்க ஸ்டாக்கு. பாவாடைலாம் இப்ப எங்க வீட்டுக்காரி 2 குழந்தை பெற்றதுக்கு அப்புறம், ஃபர்ஸ்ட்ல கல்யாணம் ஆன புதுசுல பாத்தீங்கன்னா ஒல்லியா இருப்பா. 2 குழந்தை பெற்ற வாட்டி கொஞ்சம் குண்டாயிட்டா. அவளுக்கு அது ஃப்ரீ சைஸ், பெரிய சைஸ் பெட்டிக்கோட்டு. அந்த பெட்டிக்கோட்ல சும்மா மூட்டையே இப்படி வச்சிருப்பானுங்க. நமக்கு அதுல பிடிச்ச கலர், அற்புதமான டிச்சிங், நல்ல துணிங்க. அதாவது ஒரு 10 எடுத்துட்டேன், 10-15 புடவை எடுத்துக்கிட்டேன். சூப்பர். நானே சில புடவைலாம் பிரமாதமான செலக்ட் பண்ணுவேன். இது நம்ம வீட்டுக்காரி கட்டினா அழகா இருக்கும், அருமையா இருக்கும், லைஃபும் கிடைக்கும். அப்படி பார்த்து நல்லா 5.75-6 மீட்டர் அளவு இருக்கிறத புடவை தான் எடுப்பேன். அந்த ட்ரிப் என்ன பண்ணேன், ஒரு 12 புடவை எடுத்துக்கிட்டேன், 10 பாவாடை எடுத்துக்கிட்டேன், ஜாக்கெட் போயிட்டு ஒரு 25 ஜாக்கெட் போயிட்டு எடுத்துக்கிட்டேங்க. இப்ப அதெல்லாம் எடுத்து எல்லாம் வச்சுட்டு காசு வேணான்னு சொல்லலாம். அவன் காசு வேணான்னு சொல்றாட்டு நம்ம வாரி கட்டிட்டு போலாங்களா? அது நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. 2 கட்டப்பை, பெரிய பெரிய கட்டப்பை நானே வாங்கினாங்க. அப்பயே அங்க 25 ரூபா பெரிய பெரிய கட்டை. அந்த 2 கட்டப்பையிலும் இந்த துணிமணி எல்லாம், எங்க பையனுக்கு பேண்ட் ஷர்ட் சூப்பர், விதவிதமா ஜீன்ஸ், எல்லாம் ஜீன்ஸு, டிஷர்ட்டு, ஜீன்ஸு, சட்டை, ரெடிமேட்ல எல்லாம் நல்ல காஸ்ட்லி ஐட்டம். அந்த மாதிரி எடுத்துட்டேன். எங்க பொண்ணுக்கு சும்மா சூப்பர் சுடிதாரு, ஃப்ராக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துட்டேன். உள்ளார ஒரு இது போடுவாங்கல்ல, கிம்மிஸ்ன்னு என்னமோ சொல்லுவாங்கல்ல, இந்த பொண்ணுங்க மெச்சூர்டான பொண்ணுங்க போற அந்த இதெல்லாம் ஒரு டஜன். இப்படி எல்லாம் நிறைய இந்த ட்ரிப்பு துணி எடுத்துட்டேன். தீபாவளி வருது அப்படிங்கிறனால துணி எடுத்துட்டேன். எனக்கு நான் எதுவுமே எடுத்துக்கலிங்க, எல்லாம் எடுத்து வச்சு வீட்டுக்கு இப்போ வந்திருக்கிறேன். ஆட்டோ வீட்டு வாசல்ல நின்னதுமே சும்மா எப்பயும் போல, அவ்வளோ ஒரு நம்பிக்கை இல்லை. அப்படி பார்த்தோம், அப்பா ஐயா, அப்பா அப்பான்னு ஏமாத்துறாங்க நினைச்சிட்டு எங்க வீட்டுக்காரி, சும்மா ஏன்டா அது மாதிரி, ஏன்னா இது மாதிரியே 4-5 நாளா ஏமாத்திட்டு இருந்துக்கிறான் எங்க பையன். அப்புறம் எல்லாம் பார்த்தா வந்துட்டாங்க. உடனே எங்க வீட்டுக்காரி, எங்க பையன், எங்க பொண்ணு எல்லாம் சேர்ந்து அந்த மூட்டை முடிச்சு எல்லாம் தூக்கிட்டு உள்ளார போறாங்க. நான் கொண்டு போற பேக் இல்லாம ஒரு 3 கட்டப்பையில எல்லாம், அது இல்லாம தீனி அது தனியா, இதெல்லாம் கொண்டு போய் ஆட்டோக்காரர் காசு கொடுத்து அனுப்பிச்சு விட்டேன். உள்ளார போனா அப்பா டீ வைக்கிட்டீங்களா அப்படின்னு. நாங்க எப்பயுமே அப்படிதான், பேண்ட் ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு லுங்கியை கட்டிட்டு டீ வையின்னு டீயை வைட்டு சும்மா அந்த இதை பிரிச்சேன். ஒண்ணா அப்படி பிரிச்சோம்னா, இந்த தம்பி இதெல்லாம் உனக்கு, ஐயோ சூப்பரா போட்டு வா அப்படின்னு சொன்னா போதும், எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சும்மா விதவிதமா போட்டு வரான். கச்சிதமா புடிச்சு தச்ச மாதிரி இருக்குது. அதுல கொஞ்சம் காஸ்ட்லியான துணிங்க எல்லாம், பாக்குறதுக்கு நல்ல பணக்கார லுக்கு அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி எங்க பொண்ணுக்கு அற்புதமா அமைஞ்சு போச்சு, பிரமாதமா. அவளுக்கு ஒண்ணு கூட ஃபெயிலியர் ஆகலிங்க. ஏன்னா நாம மனசுல அளவெடுத்து வச்சிருக்கோம்ல நம்ம பிள்ளைங்கள, அந்த இது அப்படியே அந்த சுடிதார்லாம் அவ்வளவு பிரமாதமாங்க. ஒரு 6-7 சுடிதார் இருக்குங்க. அதே மாதிரி ஃப்ராக், இந்த இது வரைக்கும் பாவாடை, இது அந்த மாதிரி ஒரு 6-7 இது. எங்க பொண்ணு வயசுக்கு 4-5 வருஷம் ஆகுது, ஓரளவுக்கு. அது வரைக்குமே பாவாடை தாவணி இருந்துச்சுங்க. பாவாடை தாவணி பழக்கத்துல இருந்துச்சு. ஒரு பாதி பாவாடை தாவணி, பாதி சுடிதார், இந்த மாதிரி இருந்த காலம். பாவாடை தாவணியும் எடுத்துட்டு வந்தேன். இப்ப அது ஆஃப் சாரியா போயிடுச்சு. எங்க வீட்டுக்காரில பாவாடை தாவணி தான். இப்ப எங்க பாவாடை தாவணியும் எங்க பொண்ணுக்கு எடுத்துட்டு வந்தேன். பிள்ளைங்களுக்கு சட்டி, பையனுக்கு பனியன்லாம் 1 டஜன் இந்த மாதிரி தான் வாங்குவேன். பிள்ளைக்கும் அப்படித்தான், ஜட்டி எல்லாம் நான் வேணுமோ எல்லாமே இந்த ட்ரிப்பு கொஞ்சம் வாங்கிட்டேங்க.
வாங்கி கொண்டாந்து அப்புறம் வீட்டில் கொடுத்தேன். கொடுத்த வாட்டி இதெல்லாம் கொடுத்துட்டேன் பிள்ளைங்களுக்கு. எங்கள் வீட்டுக்காரிக்கு இன்னும் எதுவும் ஓப்பன் பண்ணல. அவளுக்கு அப்படியே இதாக இருக்குது, நமக்கு ஏதோ வாங்கிட்டு வந்தாங்களா. அவள் ஒரு புடவை வெறி பிடிச்சவ, புடவை நகை இதுக்கு ரொம்ப ஆசைப்படுறவ. வந்து வாங்கிட்டு விளையாட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரியா இருக்கிறேன். உனக்கு தான் தனியாக ஸ்பெஷலாக நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன், அதனால அந்த பையன் அப்படியே இருக்கட்டும், அந்த பையன் தொடாத அப்படின்னு. இது என்னது அப்படி நான் வை அப்படி அது எனக்கு அப்படின்னு சும்மனாச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு அப்படி வச்சுருந்தேன். முதல்ல இந்த வாங்கிட்டு வந்த ஸ்வீட் எல்லாம் பிள்ளைங்கிட்ட கூட திங்கிட்டோம். அப்படின்னு காரம் ஸ்வீட்டு எல்லாம் இருக்கு, நல்லா நிறைய வாங்கிட்டு வந்தேன். ஒரு 200-300 வாங்கிட்டு வந்தேன். அப்போ 200-300 எவ்வளோ கிடைக்கும் பாருங்க. எல்லாம் வச்சு எது வேணுமோ பிள்ளைங்க நல்லா தின்னுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஜாலியாக சந்தோஷமா குதூகலம் தாங்க முடியல பிள்ளைங்களுக்கு. அப்ப நான் போய் அங்க வீட்டுல போய் சேர்ந்தப்ப 5 மணிக்கு நான் அங்க இறங்கினேன். வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். இந்த இதெல்லாம் வாங்கிட்டு இந்த ஸ்வீட்டுக்கு வீட்டுல வாங்கிட்டு வந்து 5:30-5:45 வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததும் அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தோமா. மணி வந்து 6 ஆயிடுச்சு. தம்பி இந்த அப்படின்ட்டு காசு கொடுத்து அந்த இவரு கடையில போய் பாரு, அங்க ஒருத்தர் பாய் கடை கறி கடை வச்சிருக்காங்க. அப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3/4 கிலோ கறி எடுத்துருவா மட்டன் அப்படின்னு. மட்டன் போய் 3/4 கிலோ எடுத்துட்டு வந்தான். போகலாம் அனுப்பிச்சி விட்டேன். அவன் வந்து பிரியாணி செஞ்சிரு சம்பு. நான் சரிங்க அப்படின்னா. அப்புறம் இதெல்லாம் எடுத்து வச்சு வாட்டி அதை துறை அப்படின்னு அதை ஓப்பன் பண்ணா வெறும் புடவையா வருது. பார்க்க அவள் எடுத்து வைக்க நான் மூஞ்சி அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படி புடவையும் பார்த்துட்டு அவளை பார்த்துட்டு அப்படி முகம் மலருது. சந்தோஷம் எல்லாருக்குமே அப்படித்தானேங்க. அதுலயும் ஒரு கட்டின புருஷன் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம்னா அதனுடைய இது வேற இல்லை. ஒரு காலத்துல கட்டுறதுக்கு மாட்டு துணியே இல்லாம இருந்த குடும்பம்ல எங்க குடும்பம், எங்களுது நானும் என் குடும்பம் அப்படி இல்லாம இருந்தது தானே. என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல துணிமணியே இல்லாம நாங்க எத்தனை ஃபங்க்ஷன் நாங்க அவாய்ட் பண்ணிருக்கிறோம், எத்தனை ஃபங்க்ஷனுக்கு போகாம இருந்திருக்கிறோம். இருக்கிற சீலை ஒரு 4-5 சீலையில ஒரு சீலை நல்ல சீலையா பார்த்து அதை எடுத்து கட்டிட்டு போனாலே மற்றவங்களுக்கு முன்னால கணக்கு போடுறப்ப சாதாரணமா இருக்கும். ஆனா இன்னைக்கு சும்மா டாப்ல அப்படி எங்க மெல்ல 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 ஏறும். இதனுடைய மெயின் காரணம் கடவுள் மட்டும்தாங்க. கடவுளை நாங்க தொடர்ந்து வேண்ட 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 எங்களை உயரத்துக்கு கொண்டுட்டே போயிட்டு இருந்தாருங்க. நிஜமாங்க, இது வாழ்க்கையில் நடந்ததுங்க. இன்னைக்குங்க காலையில தூங்கி எந்திரிச்சா முதல் வேலை நான் எந்திரிக்கிறப்பே முருகா அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்திரிப்பேன். எந்திரிச்சு நேரம் பாத்ரூம் போறேன்னு வச்சுங்க, அப்படியே குளிச்சுட்டு வந்துருவேன். பல்லுகள்லாம் விளக்கிட்டு குளிச்சுட்டு வந்த நிமிஷம் மேக்கப்லாம் பண்ணிட்டு முதல்ல திருநீர் இல்லாத வெளியே போகவே மாட்டேன். இது நம்ம அடையாளங்க, இது நம்ம அடையாளம். இதை நம்ம தொடர்ந்து நம்பணும்னு வச்சுங்க, நம்மள கடவுள் மனுஷன் கை விட்டுருவாங்க. உனக்கு நாளைக்கு வா நான் தரேன், ஒரு இடத்துல 10,000 ரூபாய் கடன் கேட்கறேன், நாளைக்கு தரேன்மா, நாளை இழுக்கடிப்பான். ஒரு 4 நாள் கழிச்சு கிடைக்கவே இல்லைன்னு கை விட்டுருவான். கடவுள் அந்த மாதிரி கையே விட மாட்டாரு, பார்த்துக்கிட்டே இருப்பாரு. உன்ன நீ எந்த அளவுக்கு அவர் மேல பக்தியா இருந்து அவரை நம்பி நீ கும்பிடுறியோ உன்னை கை தூக்கி விட்டுருவாரு. அந்த மாதிரி தூக்கி விட்டு இப்ப என் குடும்பம் இப்ப அந்த டீ எல்லாம் போட்டு கொண்டாந்து என்கிட்ட கொடுத்த வாட்டி அதை ஓபன் பண்ணு அப்படின்னு ஓபன் பண்ணா மூஞ்சி மலருது. இவ்வளவு ஜாக்கெட்டுங்க, ஜாக்கெட் பிட்டு, இவ்வளவு ஜாக்கெட் பிட்டு ஏறக்குறைய ஒரு 25 ஜாக்கெட் இருக்கும். ஒண்ணு ஒரு கலரும் சரியான கலருங்க. எனக்கு இந்த டார்க் அடிக்கிற கலர்லாம் எடுக்க மாட்டேன், இல்ல கொஞ்சம் கருப்பு, சும்மா அப்படியே அற்புதமான கலருங்க. அதுல குறிப்பா ஒரு கலர் சொல்றேங்க, திராட்சை பழம் இருக்கு இல்லைங்க, அந்த திராட்சை பழம் எவ்வளவு இதா இருக்குது, அதை விட கொஞ்சம் திக்னஸ், கொஞ்சம் கலர் டல்ல, அந்த மாதிரி ஒரு 3 ஜாக்கெட் எடுத்திருந்தேங்க. ஏன் கேக்குறீங்க, அம்பர்ல அப்படி நெல் நெல்லியா இருக்கும். அம்பருங்கிறது அந்த காலத்துல இருக்கிற பெண்களுக்கு அது தெரியும். சும்மா அது அவ்வளவு பிடிச்சி போச்சுங்க. எனக்கே அது அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு சேலை மேட்சிங்லாம் நல்ல எல்லா சேலையும் இருக்குது. இப்ப இதில் ஒன்னொன்னா எடுக்க 12 சேலை எப்படி இருக்கு சம்பு பிடிச்சிருந்தானோ. ஐயோ ஒண்ணு அப்படி இருக்கு. அப்படி மேல தூக்கி போடுறது, கண்ணாடிகிட்ட போய் பாக்குறது, ஒன்னும் சும்மா தலகால் புரியல. கறியை வாங்கிட்டு வந்துட்டான். ஒண்ணு பிரியாணி செஞ்சது எங்க அண்ணன் தம்பி பிள்ளைங்களா இருக்காங்க. நான் வந்துட்டேன்னு தெரிஞ்சா போதுங்க, எங்க குடும்பத்துல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம், எங்க அண்ணன் தம்பிங்க எல்லாம், அங்க ஒரு தம்பி வீடு, அங்க ஒரு அண்ணன் வீடு, அந்த பக்கம் ஒரு அக்கா வீடு, இந்த பக்கம் ஒரு தங்கச்சி வீடு, அங்க ஒரு தம்பி வீடு, இப்படி எல்லாம் இருக்கும். நாங்க பெரிய குடும்பம். அந்த பிள்ளைங்க பூரா வந்துடுவாங்க. நான் பிள்ளைங்களை பூரா வர வச்சிருவேன். இதுல என் தம்பி ஒருத்தர் இருக்கிறான், அவர் வண்டிக்கு போறவர், அவர் இறந்துட்டாரு. அவரு இருந்தார் அப்படின்னா நான் வந்து தெரிஞ்ச உடனே வந்துடுவார். வந்து ஜாலியா எல்லாம் பேசி பிரியாணி ரெடி ஆகுது குக்கர்ல. அப்பெல்லாம் பிரியாணி அது என்னமோ தெரியல, இன்னைக்குதான் நான் பிரியாணி நல்லா இருக்க மாட்டேங்குது. அப்ப பிரியாணி அவ்வளவு சூப்பரா இருக்குங்க, அவ்வளவு அருமையா. அப்புறம் அந்த பையன் 2 நாள் கழிச்சு வந்துட்டாரு. வந்ததும் என்னை கூப்பிட்டு போனாரு. போனதும் அந்த ஆளுங்களாம் அங்க இருந்தானுங்க, புரிஞ்சானுங்க. என்னை பத்தி நல்ல அபிப்பிராயம் அவங்க அப்பாட்டு இருக்குது. அப்புறம் அவங்க நீங்க 2 பேரும் கொஞ்சம் போயிட்டு வந்துருங்கன்னாரு. இப்ப எப்படின்னா ஆத்தூர், ராசிபுரம் இப்படி கொஞ்சம் லாங்கு, ஒரு 3-4 ஊர் கொடுத்தாரு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு வாங்கன்னாரு. முடிஞ்ச அளவுக்கு போனோம். எல்லா இடத்துலையுமே கலெக்ஷன் ஆச்சு.
ஒரு இடத்துல வந்து வேஸ்ட் போனது, கலெக்ஷன் ஆகல. அப்புறம் 3 இடத்துல கலெக்ஷன் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கே டைம் கரெக்டா இருந்துச்சு. மத்தியானம் நல்ல ஒரு கடையில அருமையான சாப்பாடு. அது என்னமா முனியாண்டி விலாஸ், அப்பெல்லாம் முனியாண்டி விலாஸ் ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் அந்த முனியாண்டி விலாஸ்ல போய் சாப்பிட்டான். அந்த பையன் வந்து முனியாண்டி விலாஸ்ல சாப்பிட்டதுலாம் அவங்க அப்பாவுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க ஹலால் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. எனக்கோசரம் என் கூட வந்து சாப்பிட்டான். அப்பாவுக்கு தெரியாம ஒரு சில பழக்கம்லாம் இருக்குல்ல. இப்ப இதெல்லாம் வந்து அப்பாவுக்கு தெரியாது, இதெல்லாம் தெரியாது. அப்பா பேச்ச அந்த 3 பசங்க, மொத்தம் 3 பசங்க, 2 பசங்க ஹைதராபாத்ல இருக்கிறாங்கன்னு சொன்னல, அவரு பேச்சு மீற மாட்டாங்க. ஒரு சட்டை வாங்கணும்னா கூட அவர்கிட்ட கேட்டுதான் வாங்குவாங்க. அப்பா அந்த சட்டை நான் எடுத்துக்கலான் இருக்கிறப்பா, எடுக்கட்டுங்களா அப்படி கேட்பாங்க. அப்பா ஏதாவது பேசுவாருன்னா அப்பா வராருன்னு வச்சுங்க. அப்பா வந்து சேர்ல உட்கார மாட்டானுங்க. இப்படி பசங்களை எங்கேயாவது பார்த்துருக்கிறோமா, எந்திரிச்சு நின்று பாருங்க. அப்பா அத்தா அத்தா வாங்கக்கா அப்படின்னு எந்திரிச்சு நின்று பாருங்க. ஏதாவது ஒன்றும் மரியாதையா ஒரு என்னங்கத்தா, சரிங்கத்தா அப்படிதான் பேசுவானுங்க. அப்பா அம்மாட்டா அவ்வளவு மரியாதைங்க. அவங்க எல்லாம் நம்ம கத்துக்கணுங்க. அந்த பசங்க ஹைதராபாத்ல இருக்கிறானுங்க, அந்த 2 பேத்துக்குமே கல்யாணம் ஆச்சு. அவனுங்களுக்கு 2 குழந்தைங்க. இந்த பையனுக்கு ஒருத்தனுக்கு 2 குழந்தை, இன்னொருத்தனுக்கு 2 குழந்தை. இந்த 2 குழந்தைங்களும் இருக்கு. இந்த பையன் இப்ப ஏன் கூட வரணும், அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அந்த அன்னிக்காரிங்க, அந்த அண்ணி, அந்த பெண்ணுங்க இருக்காங்களா 2 பெண்களையும், அவங்க மூஞ்சி கூட பார்த்து இந்த பையன் பேச மாட்டாங்க. இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததுல எங்க ஒழுக்கத்துக்கு பேர் போன ஒரு குடும்பங்க. சரின்னு 3 இடத்துல போய் வசூல் பண்ணிட்டு அங்கிருந்து வந்ததும் என்கிட்ட வந்து அன்னைக்கு வந்து 300 ரூபாய் எனக்கு கொடுத்தாருல, 400 ரூபாய் கொடுத்தாரு. மதியானம் சாப்பாடு வாங்கி கொடுத்தியாப்பாரு. சாப்பாடுலாம் வாங்கி கொடுப்பான். நல்லா டீ நினைச்ச நேரம் எப்ப என்ன கேட்டோம்னாலும் வாங்கி தருவான். ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா வாங்கி தருவான். அப்புறம் ஸ்மோக்கு அதெல்லாம் நல்லா வாங்கி தருவான், பிடிப்பான். இப்படி பண்ணா வந்ததும் 400 ரூபாய் கொடுத்தாரு. எல்லாமே பார்த்தேன்ப்பா அப்படின்னாரு. 400 ரூபாய் கொடுத்தாரு. அந்த 400 ரூபாய் வந்து இப்ப இந்த பையன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 200 300 அதெல்லாம் குறைச்சலாம் கேட்க மாட்டாருங்க. என்னப்பா இவ்வளவு செலவு அப்படிலாம் கேட்கவே மாட்டாரு. அவ்வளோ ஒரு பெருந்தன்மை அந்த பாய்கிட்ட. அவர்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு என் பிள்ளைங்கிட்ட கூட நான் அது மாதிரி நடந்துக்கிட்டேங்க. சரி 400 ரூபாய் கொடுத்து அவரே என்ன அண்ணன் தான் கூப்பிட்றேன். நந்தகுமாரண்ணா நீங்க வீட்டுக்கு புறப்படுங்க, நாளைக்கு வாங்க, நாளைக்கு வரீங்களா அப்படின்னாரு. நாளைக்கு வரேங்கண்ணே. நாளைக்கு போன ட்ரிப்பு எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாருன்னு சொல்லல. இந்த ட்ரிப்பு எவ்வளவு கொடுத்துருப்பாரு, 20 நாள் போன ட்ரிப்பு 18 நாள், இந்த ட்ரிப்பு எவ்வளவு கொடுத்துருப்பாருன்னு முடிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதை நான் ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிறேன். அப்படி யார் கரெக்டா கமெண்ட்ல சொல்றீங்களோ செவ்வாய்க்கிழமை அவங்களுக்கு ஸ்பெஷலா நான் வந்து ப்ரேயர் பண்றேன் அவங்க ஃபேமிலிக்கு. ஓகே, நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். டைம் முடிஞ்சு போச்சு. பாய்.